வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வாரத்துக்கான நியூஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏகப்பட்ட நியூஸுங்க. மக்களுக்கு வந்து சொல்லுங்க. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. ஆமாங்க. ஸோ பொங்கலுக்கு மிமிக்ரிலாம் பயங்கரமா பண்றியடா. டேய், நீ பயங்கரமா மணிகண்டனுக்கு அடுத்த சக்சஸரா நீ வந்தனா செம்மையா இருக்கும்ல. அவர் நல்லா மிமிக்ரி பண்ணுவாரு. இல்லையா? வேணாம்ப்பா. சரி. பொங்கலும் பொங்கலும் காணும் பொங்கலும் அப்படின்ட்டு சன் டிவில நேரத்துக்கு ஏகப்பட்ட இதை போட்டிருப்பாங்க. அப்படிலாம் போடுறாங்களா? இன்னும் அதெல்லாம் அதே தான். முன்ன மாதிரிலாம் இப்ப எதுவும் இல்ல. அதனால நம்ம அதெல்லாம் நிறுத்திடலாம். சேம் அந்த 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 எமோஷனும் இல்ல, எதுவும் இல்ல. வெறும் லூஸ் மோஷன் என்ன இருக்கு வெளில சாப்பிட்டா அவ்வளவுதான். இந்த தொலைக்காட்சியில் முதல் முறையாக டன் 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 ஃபுல்லா புது படமா இறக்குவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இப்ப எதுவும் இறக்குறது இல்ல. புது படம் இறக்குனா கூட பிரச்சனை இல்ல. ஆடு எவ்வளவு நேரம் போடுறாங்க தெரியுமாங்க? இப்பதானே ஒரு 2.5 மணி நேரம் படத்துக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஓட்டிக்கிட்டே இருக்கானுங்க. ஆடு ஓடுது. இது இப்படியே அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா என்ன பிரச்சனைன்னு நான் சொல்றேன்டா. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உனக்கு சும்மாவே இப்போ ஓடிடி அப்ளிகேஷன்ல பார்த்துட்டு போயிடலாம். அப்போ இதுல பாக்குறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சு கடைசியில டிஆர்பி படுத்து தூங்கும். இப்ப ஆடை போட்டாவது மேட்ச் பண்ணி ரெவன்யூ ஒரு பக்கம் படுத்துறது இல்ல. பொங்கல் வாழ்த்து சொல்றதுக்குன்னு ஒரு ஆடு வச்சிருப்பானுங்க. அது பொங்கல் வாழ்த்துக்கள் டிஎம்டி வணக்கம் பொங்கல் வாழ்த்துக்கள் அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும். அப்பா சொல்லி முடியடா. ஒரு பாட்டையும் கட் பண்ணிடுவானுங்க, படத்துல இருந்து சீனையும் கட் பண்ணிடுவானுங்க. கரெக்ட். இப்போ வந்து இன்னொன்னு என்னன்னா, இந்த ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டேக்கெல்லாம் கீழே வந்து ஒவ்வொரு சேனலோட லோகோ பக்கத்துல ஏதாவது ஒரு பிளாக் ஃபிளைட் போறது அது இதுன்னு பயங்கரமா இருக்கும். சூப்பரா இருக்கும். அதெல்லாம் முன்ன நிஜமா நல்லா இருந்தது. இப்போ வந்து நான் பாக்குறேன், இப்ப அந்த மாதிரியான ஒரு வைப் இருக்கான்னா உழவர் திருநாளுக்கு வந்து மாடு போட்டு இழுக்கிறது. அதுக்கப்புறம் சன் டிவில வந்து ஒரு இது ஏற்கலப்பை வச்சுக்கிட்டு அந்த இது நடந்து இல்லாட்டி அந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி வந்து மாட்டு வண்டி வந்து ஏற்கலப்பையோட மாடு போற மாதிரி இருக்கும். ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்க. இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம். இன்னொன்னு என்னன்னா, இப்பெல்லாம் சேனல் பக்கம் ஒதுங்குறதே இல்ல. அது வேற விஷயம். ஓகேங்க. எனிவேஸ் ஹாப்பி பொங்கல், நல்லபடியா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பழைய பூமர் மேட்டர் சொல்லலாமா? ஹாப்பி பர்த்டே மாட்டு பொங்கலுக்கு சொல்றது பர்த்டேங்க. அது வேற ஒண்ணு. இதே ஒரு வேலையா இருக்கும். போட இங்க பவர் கம்மியாகுதோ? ஆமாடா, அது ஹை பவர் மிஷின்ல அந்த மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃபிளிக்கர் ஆகும். பக்கத்துல வீடு கட்டிட்டு இருக்காங்க. அவன் தெரிந்தால மாமா தெரிந்தா அவன் நிறுத்த மாட்டான். அங்க இருங்க. ஆமா, அங்க அடிக்கும் போது இங்க பவர் லோ ஆகுது. சரி, ரைட். எங்களுக்கு முன்னாடி அவனுக்கு பொங்கல் வச்சிருவானுங்க போல இருக்கு. வச்சா நாங்க சொல்றோம். ஓகே, and we are entering into the news. லாஸ்ட் வீக்கே நம்ம வந்து இதுக்கு ஒரு டெடிகேட்டட் வீடியோவும் போட்டிருந்தோம். ஆமா, இது வந்து கிளிக்ஸ். இந்த டிவைஸ் வந்து ஆண்டவருக்கு புக் பண்ணிட்டோம். ஆனா எப்போ வரும் தெரியல. ஏன்னா அது அப்ராட்ல இருந்து ஒரு நண்பர் தான் எடுத்துட்டு வரணும். நம்ம இவன் தான் ஜீவா தான். ஜீவா முன்னாடி Nothing phone 2 அப்புறம் ஐபோன் 15 Pro Max வீடியோ வந்திருப்பான். ஏன்னா எனக்கு வந்து இந்த டிவைஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தாங்க இருந்தது. அதனாலதான் சரி நான் அதை ட்ரை பண்றேனே தவிர மற்ற ரீசன் எதுவும் இல்லை. இன்னொன்னு பெரிய ஃபேக்ட் என்னன்னா, இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்போ நம்ம நிறைய இடத்துக்கு போற மாதிரி இருக்கும். நான் பர்சனலா இப்போ ஒரு சில மீட்டிங்ஸ் எல்லாம் போகும்போது நான் என் கையில கிளிக்ஸ் வந்து என்னோட பிரைமரி டிவைஸா வச்சிருக்கும் போது அந்த டிவைஸே வந்து கம்ப்ளீட்டா ஒரு யூனிக் ஃபீலை கொடுக்கும். அதாவது எந்த பிராண்ட் ஈவெண்ட்டுக்கு போனாலும் அளவுக்கு இருக்கும். கண்டிப்பா வாங்கி பார்ப்பாங்க. இப்ப எல்லாருமே யோசிப்பாங்க. எனக்கு வந்து எப்படின்னா யூனிக்கான ஒரு போன் வேணும்னு. இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த போனோட வீடியோவை போட்டு நான் நத்திங் சேனல்ல கொலாபரேஷன்ல இன்வைட் பண்ணலன்னா, நத்திங் குளோபல் சேனல் இருக்குல்ல, அந்த கொலாபரேஷன்ல போட்டு யூனிக் போன் டைட்டில் வச்சு, நீ தான் இன்னமும் ரொம்ப வருஷமா யூனிக்கா செய்வேன், நான் வந்து இதுலயே அதான் சொல்லுவாங்கல்ல, நான் இதுலயே பிறண்ட வேண்டாம், இதுலயே புரண்ட வேண்டாம். நீ இப்போ பாத்துக்க, இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஆளுங்க தான். இவங்க யோசிச்சு ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸ் பண்ணிருக்காங்கல்ல. இப்ப சொல்லு நத்திங், நீ இவ்வளவு நாளா நம்ம இதுக்கு முன்னாடி கிளிக்ஸ் ப்ராடக்ட் பாத்துறோம். கீபோர்டு நம்ம நண்பர் தான். கீபோர்ட் டாக் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு கிளிக்ஸ் தான் அதுவும். ஆமா, அவங்க தான் வந்து இந்த இதுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க மொபைல் செய்யற மாதிரி. சோ இப்போ மொபைல் இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென். எனக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஜென் வந்து ஒரு எந்தூசியாஸ்ட் கிட்ட இருந்து வருது அப்படின்னும் போது ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்னு, யாருமே சப்போர்ட் பண்ணாம அது அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கிரேசியான லெவல் ஆஃப் சாஃப்ட்வேர் சப்போர்ட் வரும். சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணும்போது அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு வந்து எப்படி தோணுது அப்படின்றது சொல்றேன். சொல்ல போனா யோலா இருக்கு இல்லையா, அவங்களோட செல்ஃபிஷ் போன் வந்து இப்போ அதுக்கும் வந்து இதே மாதிரி பண்ணியிருந்தாங்க, க்ரௌட் ஃபண்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த க்ரௌட் ஃபண்டிங்கை கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ரௌட் ஃபண்டிங் வந்து 2025 அது நடந்துச்சு. எண்டில் டிசம்பர்ல நடந்துச்சு யோலாக்கு. அதே மாதிரி இப்போ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டா நான் பாக்குறேன். ஸோ ஆக மொத்தம் என்ன ஆகும்னா, கிளிக்ஸ் வந்து ஒரு நல்ல இம்பாக்டை மார்க்கெட்ல ஏற்படுத்த போது. அண்ட் கிளிக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பியூரான ஒரு புது கம்யூனிட்டி வந்து உருவாகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த கிளிக்ஸ்ல உள்ள கீபோர்டே நீங்க வந்து ஃபிளிப்புக்கு வாங்கலாம்,
உங்களோட ஐபோனோட ப்ரோ சீரிஸ்க்கு வாங்கலாம். ஆமா ஆமா, ஐபோனோட ப்ரோ சீரிஸ் மட்டும் இல்ல, உங்க நம்பர் சீரிஸ் டைப் சி மாதிரி தான், கேஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, அப்படியே மாட்டிக்கிட்டா போதும். டாக்கிங் மாதிரி அவ்வளவுதான். மாட்டிக்கினா நீங்க பாட்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுல வந்து ஷார்ட் கட்ஸ்லாம் இருக்கும். நார்மலா இந்த மேக் யூஸ் பண்ணும்போது கீபோர்ட்ல இருக்க ஷார்ட் கட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அந்த QWERTYல இருக்கும். கமாண்ட் அந்த இது ஷார்ட் கட்ஸே இருக்கும். நல்லா இருக்காது, செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. அதெல்லாம் வந்து சூப்பர் தான். அவங்க வந்து ஒரு கீபோர்டும் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபோனும் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த கீபோர்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸெஃப் கீபோர்டு. ஸோ இப்போ நீ ஃபோனுக்கு பின்னாடி வந்து அதை ஒட்டிட்டேன்னா பிக்சலுக்கும் ஐஃபோனுக்கும் பக்காவா ஒர்க் ஆகும். அது பவர் பேங்க் கம் கீபோர்ட், புரியுதா? இப்போ திரும்ப தள்ளினாங்கன்னா நேரம் உள்ள போயிடும். எப்படி அவ்வளோ கிரிப்பா இருக்குமாங்க? ஆமாடா, மேக்ஸெஃப் தான் செம்மையா ஒட்டியிருக்கும்ல, எப்பயுமே ரொம்ப டைட்டா தானே ஒட்டும். ஸோ பவர் பேங்க் கம் உனக்கு இந்த கீபோர்டு வரும். அவங்களுக்கு ஆமா அவ்வளோ நம்பிக்கையா நம்பிக்கையா இருக்குங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆக்சுவலா கொஞ்சம் சாலிடாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இதுல பார்த்தாலே தெரியுதா, உனக்கு எப்படினாலும் நீ வைக்கலாம். அதான் ஹைலைட். போர்ட்ரேட் வேணா போர்ட்ரேட்டா வைக்கலாம், இல்ல லேண்ட்ஸ்கேப் பண்ணா லேண்ட்ஸ்கேப் எல்ஜில வந்து விங் வந்து விங்ல நீங்க என்ன பண்ணீங்களோ அதை வந்து நீங்க கிளிக்ஸ் கீபோர்டு வச்சு சுத்தி வச்சுக்கலாம். அந்த மாதிரி மாத்தி மாத்தி வச்சுக்கலாங்க. ஸோ ஓரளவுக்கு செமையா பண்ணியிருக்காங்க. நானும் நிறைய நியூஸ் எடுத்து வச்சிருக்கேன். என்னன்னா இந்த வருஷம் இந்த வீக்குக்கான நியூஸ் வந்து கொஞ்சம் சினிமா செய்திகளும் கலந்ததா தான் இருக்கும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா the SMS காம்போ இஸ் பேக். அதான் சிவமனசு சக்தி காம்போ. அது வந்து என்னன்னா ஜீவா, அப்புறம் ராஜேஷ் டைரக்டர், யுவன் சங்கர் ராஜா இவங்க எல்லாம் இணைந்து ஜியோன்னு ஒரு படம், ஜாலியா இருந்த ஒருத்தன். ஓ, ஜாலியா இருந்த ஒருத்தன், அதான் ஜியோ. அது வந்து இதுல சொல்லிருப்பாங்க, பேரை சொல்லிடாதீங்க, இஷ்யூ வந்துடும், ஜாலியா இருந்த ஒருத்தன்னே சொல்லிருங்க ஓகே அப்படின்னு வரும். நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ப்ரோமோ கட் மாதிரி போட்டிருந்தாங்க. இது வந்து சிவமனசு சக்தி மாதிரி ஒரு ஃபன் காமெடியா இருக்கணும். ராஜேஷோட கடந்த சரித்திரங்கள்லாம் பார்க்கும்போது படங்கள் கொஞ்சம் சோகமா இருந்தனால இது மேல கான்ஃபிடன்ஸ் வைக்க முடியல. பட் பார்ப்போம். அடுத்த ஒரு சினிமா செய்தி தான் இது. வந்து எப்படி ஒரு நல்லா தான் இருக்கும். உன்னை நினைத்து, இது பயங்கரமா இருந்தது. நீ அனுப்பியிருந்த எனக்கு தெரியாது. சூர்யா வச்சு தான், அதாவது ஃபர்ஸ்ட் விஜய் வச்சு பண்ணியிருந்தாங்களாம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் போனதுனால சூர்யா வச்சு தான் அந்த படத்தை முடிச்சிருக்கு. அவர் போயிட்டாரு. பட் ஆனால் அவங்கள வச்சு எடுத்திருந்த பாட்டுக்கான வீடியோ கேசட் கிடைச்சது. ஆனால் அது கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் நான் அப்லோட் பண்றேன் அப்படின்ட்டு அந்த டைரக்டர் விக்ரமன் அவர் வந்து அந்த சாங் வந்து அப்லோட் பண்ணாரு. இது லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ட்ரெண்டிங்ல இருந்தது. நல்ல பாட்டாச்சே. திடீர்னு இப்போ வாயில தாலாட்டும் சங்கீதம் தான் இவ்வளவு தூரம் ஷூட் பண்ணி முடிச்சா. நிறைய பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஐயோ ஏதோ ஒரு படம் இருக்கேடா விஜய் மூவி ஒன்று நல்லா இருக்குமே, இந்த மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்டலா காதலுக்கு எதோன்னு இருக்குமா, கீழே எதுவும் போட்டு வச்சிருக்காங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு படம் தான் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இதுவும் வந்திருக்கும் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா நல்லா இருக்கும் அந்த படம், சூப்பர் படம் அது. அதான் இந்த ஹாஸ்டல்லாம் வச்சிருப்பாங்க. இது உன்னை நினைத்துல தான் ஹாஸ்டல்லாம் இருக்கும். மேன்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும், நல்லா இருக்கும் அது. ஆனா தேவா மேன்ஷன் மாதிரி பவர் ஹவுஸ் அப்பயே வச்சிருக்காங்க. ஆமா, ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ரமேஷ் கண்ணா ஏமாத்தி எல்லாம் கூப்பிட்டு வருவாரு. ஆமா ஆமா, நல்லா இருக்கும் அந்த ட்ராக்ல. செம ஃபன்னா இருக்கும். அதெல்லாம் வந்தா தண்ணி காத்து எல்லாத்துக்கும் செம ஃபன்னா இருக்கும். ஸ்னேகாக்கு வந்து காது கேட்காதுன்னு நினைச்சிட்டு அவங்க அப்பா இருக்கானே ரமேஷ் கண்ணா பயங்கரமான ஆக்டர்ரா, நல்ல டைரக்டர் கூட. ஆமா, குட் டைரக்டர், குட் ஆக்டர். காமெடி சீனே எப்படி மைண்ட்ல நிக்குது. இப்பயும் காமெடி சீன்லாம் தேடினேன், பார்த்தா அது டிக்கிக்குள்ள கவுத்து போட்டதை குத்திட்டு ஒரு இது வந்திருக்கு ஏதோ ஒண்ணு. அது காமெடி இல்லையோ, டாக்ஸிக்கா பேசிட்டேன், சாரிங்க. இல்ல டைட்டிலே டாக்ஸிக் தான், டாக்ஸிக் தி மூவி. அப்படிதான் எடுத்துக்கிறேன். எடா கேஜிஎஃப் ராக்கி பயனோட பெருமையா ஆகும்னு பேசிருக்கேன். நான் தான் பார்த்தேன். இது அது இல்ல, ஜாக்கி பாய் டர்ன்ஸ் இன்டு காஜி மேன் அப்படின்றது படமா? கரெக்ட். வேற வெப்சைட்டுக்கு எல்லாம் எப்படி சிபிஎஃப்சி கொடுக்குறாங்கன்னு தெரியல ரேட்டிங்லாம். சரிங்க, A++ சொன்னாங்க. அது என்னவோ டிஸ்ப்ளே மேட் அவங்க பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிருக்காங்களாமா, டிஸ்ப்ளே மேட் ஸ்கோர் மாதிரி கொடுத்தாங்க. அற்புதமா இருக்கு. ஓகே, அதாங்க ஆக மொத்தம் அந்த நியூஸ் முடிஞ்சு விட்டது. இது வந்து இப்ப ரிபப்ளிக் டே சேல் இது வந்து Flipkart மற்றும் அமேசான்ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஜனவரி 12 இருந்து இன்னைக்கே ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான வீடியோ வரும். வந்திருக்கும் அண்ட் வரும், நிறைய வருங்க. அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப பிரைஸ் ஏறிட்டனால போன் வாங்க வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். அதுல ஏதாவது குறைஞ்சிருந்தா நாங்க நோட்டிஃபை பண்றோம். ஆக்சஸரி ஓரளவுக்கு உருப்படியா இருக்கிற மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் அதை பார்ப்போம் நம்ம. சார்ஜரு, பட்ஸ் அதெல்லாம் வந்து குறைஞ்ச சார்ஜரு, பட்ஸ், பவர் பேங்க், வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ், இந்த இடத்துல ஓரளவுக்கு ஒர்த்தான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அதெல்லாம் நாங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வீடியோ கண்டிப்பா சொல்றோம். ஷூர். இது வந்து 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. பிரைம் மெம்பர்ஸ்க்கு 16ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகுது. மொத்த செலிப்ரேஷன் தான். இதுலயாவது நல்ல போன், அதாவது லாஸ்ட் இந்த செப்டம்பர் அப்ப பிக் பில்லியன் டேஸ் டீல் வந்துச்சு. அதுதான் கிரேசி டீல், செம ஒர்த்துங்க. அப்ப யார் என்னென்ன போன் வாங்கினீங்களோ அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. இல்ல சீரியஸா சரியான ஒரு லக்ல. அதே மாதிரி 2026ல வருமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான்.
கஷ்டம், ரொம்ப கஷ்டம். விடுங்க. இப்போ பாருங்க, அடுத்த பிக் பில்லியன் டேஸ்க்காகவே ஒரு ஃபோன், கிரேசி ஃபோன் கொண்டு வந்திருக்கேன் நான். கடைசி வரைக்கும் இது ஆஃப்லைன் மார்க்கெட்டில் ஒரு சில டீலோட சேர்ந்து வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் 15C ஆஃப்லைனில் வந்து இன்னும் ஒரு 2 months 25K இல்லைங்க. ஓப்போ ரெனோ 15 சீரிஸ் அதை பற்றி தான் பேசுகிறோம். 15 சீரிஸில் ரெனோ 15C 35,000 ரூபாய்க்கு 6 Gen 1 இருக்கு. 6 Gen 1 மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசஸர் அது. 2MB மேக்ரோலாம் இருக்குது. 50MB செல்ஃபி கொடுத்துருக்கோம். 50MB லிட்டியா 600 அந்த 50MB லிட்டியா 600 இருக்குல்ல மெயின், அதுதான் வந்து எங்க இருக்குன்னு தெரியுமா? போன வருஷம் ரெட்மி நோட் 14 இருக்குல்ல, கிளாசிக் நோட், அதுல தான் இந்த லிட்டியா 600 இருக்கு. நாங்க அப்பவே புரட்சி செஞ்சுட்டோம். அது 14,500 ரூபாய்க்கு இப்போ வித்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்க 35,000 ரூபாய்க்கு விக்குது. இப்போ யாரும் கம்பேர் பண்ண மாட்டாங்க. எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. இது வந்து பிராண்ட் ஓப்போ. என்ன திடீர்னு கார்த்தி மாதிரி பேசுனீங்கன்னா நாங்க ஒத்து போமா? இல்லங்க, இதுல வந்து 6 Gen 1 கொடுத்துருக்கோம். இல்ல எனக்கு தெரியல, நீ 6 Gen 1 கொடுக்கறது மட்டும் இல்லடா, பின்ன என்ன பண்றது, அவனுங்க அதான் ஹைலைட் பண்ணுவாங்க. 6 Gen 1 கொடுத்துருக்கோம் ப்ரோ. இதுல ஓகே 15, 15C, 15 Pro Mini, 15 Pro அப்படின்னு 4 ஃபோன் வச்சிருக்காங்க. தரமான 15Cல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 Gen 1 கிடைக்கும். அதே வெறும் 15ல பாத்தீங்கன்னா 7 Gen 4. 15 Pro Mini அதுல பாத்தீங்கன்னா Dimensity 8450, அந்த ஒரு அற்புதமான ப்ராசஸர். இல்ல நான் அதை குறை சொல்லல. அதுக்கப்புறம் ரெனோ 15 ப்ரோலையும் அதே ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. விலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெனோ 14 விட பல் மடங்கு உயர்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு மினி வந்து கொஞ்சம் மாசான ஒரு ஃபோனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம் நம்ம மார்க்கெட்டில் அது எப்படி வருது. ஏன்னா 200MP உனக்கு பிரைமரி சென்சார் இருக்க போது, 50MP டெலிஃபோட்டோ இருக்க போது, 50MP அல்ட்ரா வைடு. ஸோ எல்லாமே நல்ல கேமரா, ஃபோனும் குட்டியாக இருக்கும். ஸோ இந்த ஃபோன் வந்து ப்ரைஸ் ஆஸ்பெக்ட்ல தான் இப்போ வந்து நமக்கு கேள்விக்குறியா இருக்குன்னா, 60,000 ரூபா கொடுத்து இதை வாங்குறதா இருந்தா அதே நேரத்தில் வந்து என்ன ஆயிடுதுன்னா, ஆஃப்லைன்ல கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணி ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ்லாம் போட்டால் இதே 60,000 ரூபாய்க்கு X300, X9 அதெல்லாம் கிடைக்குது. காம்பாக்ட் தானே? ஆமா. ஸோ அதெல்லாம் கிடைக்கும் போது எதுக்கு நம்ம வந்து தேவையில்லாம குட்டிக்காரன் அடிச்சு இதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரதான் செய்யும். இருந்தாலும் தெரியலங்க இவங்க வந்து இதை இன்னும் எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்கன்னு. எனக்கு டவுட் என்னன்னா, எப்பயுமே ரெனோ சீரிஸ் வந்து 12 Pro வரும்போதே நாங்கள் சொல்லியிருப்போம். 12 Proல வந்து 512GB வந்து 47, 46 அந்த மாதிரி எதுவும் ஞாபகம் இருக்கு. ஆனா அதையே வந்த புதுசுலயே ஆஃப்லைன் ஸ்டோர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் 40,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். நான் அதை டாக்குமெண்ட் கூட பண்ணேன், அதை சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோல. 40,000 ரூபாய்க்கு அப்பயே அந்த ஆஃபர் கொடுக்க முடியுது அப்படின்னா, ஆஃப்லைன் ஸ்டோர்ல உங்களை அட்ராக்ட் பண்றதுக்காகவே பிரைஸ் குறைக்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா குட்டீஸ்லாம் கொடுக்குறாங்க. பட்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஃபிளாஸ்க் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு நிறைய அடிஷனல் இதெல்லாம். சரிதாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொஞ்சம் கோளாறான ஒரு பிரைசிங் தான். இது வந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்றது? 15 Pro வந்து உங்களுக்கு 68K போயிருது. 68. அதுக்கு நான் கூட காசு போட்டா X9 வந்துருங்க. அதை தான் சொல்றேன். நீங்க கன்ஃபியூஷனே இங்க தான் இருக்கு. ஃபிளாக்ஷிப் பக்கத்துல இந்த மாதிரி மிட் ரேஞ்ச் X9லாம் விடுறா. நிஜமாவே ஊருக்குள்ள ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான், அவனை போட்டு நம்ம என்னதான் அடிச்சிருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே OnePlus 15 ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. OnePlus 15 ஒரு அற்புதமான ஃபோன் தான் இந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணா. இதோட கூத்து என்னன்னா, இது எல்லாத்தோடையும் பிரைஸ் கம்மியாவே உங்களுக்கு iQOO 15 சுத்திக்கிட்டு இருக்கும். இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, கிருகிருன்னு ஆகுது. அதெல்லாம் பிரைஸ் ஹைக் ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம தான் வருத்தமா பேசியிருப்போம். ஆனா இவனுக்கு குறுக்கால கொண்டு வந்து இப்ப இந்த ரெனோலாம் லான்ச் iQOO 15 பெரிஸ்கோப் செட்டப் இருக்குல்ல. ஆமா, இல்ல இப்போ இவனுக்கு வந்து இந்த ரெனோ கொண்டு வந்தது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ரெனோ வச்சு பாடுறா, மத்த எல்லா போனோட பிரைஸும் கம்மின்னு மாத்திக்க. அவ்வளவுதான். அடுத்து மறுபடியும் ஒரு சினிமா செய்திக்குள்ள வர வேண்டியதா இருக்கு. இல்ல, இந்தியாவிலேருந்து ஆஸ்கார் 2026க்கு ஒரு சில ஃபிலிம்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஆனால் இப்போதைக்கு வெறும் செலெக்ஷனில் தான் இருக்குது, ஃபைனலைஸ்லாம் பண்ணல. அதில் வந்து கான்டாரா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம பார்த்தோமே போன வருஷம், அந்த படமும் செலக்ட் பண்ணியிருக்காங்களாம் ஆஸ்காரில். பார்ப்போம். ஆனால் வின் பண்ணுலாம் சொல்ல வரல, செலெக்ஷனில் இருக்குது. இந்தியாவிலேருந்து இந்த படங்கள்லாம் போயிருக்கு. மீதி மூணு படமும் போயிருக்கு. சிஸ்டர் மிட் நைட்டு, டன்வி த கிரேட்டு, மகாவதர் நரசிம்ஹா அப்படின்னு ஒரு படம். ஆமா, அது பழசு. அதான் இந்த 5 படமும் தான் ஆஸ்காருக்கு போயிருக்கா இந்தியாவிலேருந்து. இதுல என்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்? காந்தாரா பார்த்துருப்பீங்க. இல்லை காந்தாரா நானும் பார்க்கல. டூரிஸ்ட் ஃபேமிலியா அதை நம்ம பார்த்துட்டோம். அதான் பார்த்தோம். அப்புறம் மகாவதர் நரசிம்ஹா பார்த்தேன், பயங்கரமா இருந்தது. அவ்வளோதான், வேற எதுவும் நாங்கள் பார்க்கல. நீங்கள் எதாவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க, பார்ப்போம். இந்த படத்தில் ஏதோ ஒன்று ஆஸ்கார் படம் வச்சா நல்லா தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்னடா இது நம்ப முடியாத அளவுக்கு எது ஒன்று போட்டு ஃபர்ஸ்ட் நாள் சேல் 165% ஆமே நோட் 14 கம்பேர் பண்ணும்போது. என் ஃபோன் தாங்க, என் கையில் இருக்க ஃபோன் தாங்க. நோட் 14 கம்பேர் பண்ணும்போது ரெட்மி நோட் 15 வந்து 165% வந்து அதிக சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அது வந்து நம்ம எப்பயும் கலாய்க்கிற மாதிரியும் கலாய்க்கலாம், உங்க வாய். இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் வேற. உங்களுக்கு கேமரா பார்த்தீங்களா, இது ஒரு நாள் ரீசனாக இருக்குமாடா? ரெனோ ஸ்பெக்லாம் ஃபர்ஸ்டே கொஞ்சம் லீக் ஆகி ப்ரைஸ்லாம் தெரிஞ்சதுனால அதை பார்த்தா ரெட்மி எவ்வளோ நல்லா இருக்கு. அதாவது 6 Gen 1 ஒருத்த 35,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ண போறானாமே. அடுத்த நியூஸ் ஒன்று இருக்கு, ரியல்மி. அதையும் கொண்டு வருவேன் நான். ரியல்மி வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன், நான் தான் முதல்ல சொல்லிட்டேன். ரியல்மி வந்து
கேமரா அப்படிங்கிற ஏரியாலயாவது கொஞ்சம் சாலிடா இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குடா. நான் வந்து பவர் பேக்டு பைக் வாங்குறேனா இல்லாட்டி மைலேஜுக்காக பைக் வாங்குறேனா அப்படின்ற கேள்வி வருது. இப்போ பைக்கோட லுக்கு பார்த்தோன்னா 1000cc மாதிரி இருக்கும், ஆனா உள்ள இருக்கிறது 100cc இன்ஜினா கூட இருக்கலாம். ஸோ லுக்குக்காக தான் நான் வாங்குறேன் அப்படிங்கிறவன் குறை சொல்லக்கூடாது. லுக்குக்காக வாங்கிட்டு அப்புறம் உள்ள எனக்கு 1000cc வைப்பீங்கன்னு நினைச்சேன். எங்க என்னது, அதாவது 2 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்க போயிட்டு 1000cc இன்ஜின் வேணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தேன்னு வையேன், இன்னும் பயங்கரமான டிமாண்ட்ஸ்லாம் வைப்பாங்க. நமக்கே கிருக்குன்னு தலை சுத்தம். அப்படிதான் ஃபோன் மார்க்கெட்லயும் நடக்குது. நான் இந்த இடத்துல வந்து ரியல்மியோ இல்லாட்டி ஓப்போட ரெனோ 15 ஜஸ்டிஃபை பண்ணணும்னு சொல்ல வரல. பட் அவங்களுக்குன்னு வந்து ஒரு செட் ஆஃப் கன்சியூமர்ஸ் இருக்கிறத அவங்க அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அந்த கன்சியூமருக்காக தான் இந்த ப்ராடக்ட்லாம் அவங்க செய்யறாங்க. நம்ம தான் என்ன நினைச்சுக்கிறோம்னா ஏதோ நமக்கு செய்யற மாதிரி நினைச்சுக்கிட்டு குறுக்க போந்து பார்த்தா இப்போ நெக்ஸ்ட் இயர் எப்படியும் அந்த ஓவரால் சேல்ஸ்லாம் வரும்ல, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன்ல இவெல்லாம் நல்லா வெற்றிகரமாக சேல் ஆயிருப்பான். உண்மைதான். ரெட்மியுமே சொல்றேன், ரெட்மி, ரியல்மி, ஓப்போ, ரெனோ சீரிஸ் எல்லாமே வந்து ஆஃப்லைன் நல்லா அதிபயங்கரமா சேல் ஆயிருக்கும். கண்டிப்பா சேல் ஆயிருக்கும். கேஸை கலெக்ட்னா இந்த ஃபோன் டிசைன் எப்படி இருக்கு பாக்குறீங்களா? ஆக்சுவலா ஓப்போ விவோவே ஆஃப்லைன்ல தெறிக்க விடுறாங்கடா. அதுவும் ஓப்போ டிசைன் பாத்தீங்களா, அந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கும். பயங்கரமா இருக்கும். டிசைன் சென்ட்ரிங் அது. அவுட்டோர்ல அப்படி வச்சு அப்படி பார்த்துட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. அதான் டிசைனை கான்சென்ட்ரேட் பண்ணி மூவ் பண்றாங்க. ஏன்னா ஆஃப்லைன்ல இருக்கவங்க பார்த்து தான் அட்ராக்ட் பண்ணணும். நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சதான் என் தலைவன் ஒருத்தன் மேசிவா உட்காந்து அடிபட்டுட்டு இருந்தான். போவா கவ் 5G. அது என்னடா இது ஏதோ கதறுதுன்னு பார்த்தேன். அதான் ஸ்மைலி எல்லாம் வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்து என்னன்னா இப்ப டெக்னோ, இன்ஃபினிக்ஸ் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏன்னா இப்ப மார்க்கெட்ல யாரும் பூந்து ஜாலியா விளையாடுறதுக்கான ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க. ஆமா, அதனால இவனுங்க உள்ள பூந்து விளையாண்டுட்டு இருக்கானுங்க. உண்மைதான். எல்லா பிரைஸும் நான் போன் வச்சிருக்கேன், வா மிட் ரேஞ்ச் ஃபுல்லா நான் இறக்குறேன்ட்டு இவனுங்க தான் இப்ப ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா என்னன்னா டிமென்சிட்டியில மட்டுமே ஃபன் பண்றாங்க. ஸ்னாப் டிராகன்ல கொஞ்சம் 1-2 பண்ணா நல்லா இருக்கும். இதோட ஜோக்கான ஒரு விஷயம் சொல்லிட்டா, மரண்டான இதை பார்த்து சைஸ் பார்த்தல, சைடு சைஸ் பாருங்க, ஐபோனோட பெருசான். ஐபோன் அந்த சைஸ் இருக்குல்ல, அது தெரியும். இங்க பாரு, பிக்சலோட ஷாமி 17 அல்ட்ரால இருக்க பெரிஸ்கோப். ஆமா, அதாவது இந்த கேமரா பிக்சலோட இப்ப 10 ப்ரோ சீரிஸ் இருக்கு இல்லையா, அதுல மொத்த கேமராவுக்கும் நேரா அதை எடுக்குனா இதுவே அதோட பெருசா இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் எப்படியும் எஸ்ஆர்க்கு இந்த இமேஜ் போட்டிருப்பான், நீங்களே பார்க்கலாம். கிரேசியா இருந்தது. இது இப்ப இவர் கையில வச்சிருக்காரு 15 அல்ட்ரா, அதுல மட்டும் என்ன, அதுலயும் இதோ இவ்வளவு தூரம் இருக்குமே. ஆமா ஆமா, இதோட பெருசு. இதோட பெருசு. இதோட 15 அல்ட்ரால இருக்கிற பெரிஸ்கோப்போட பெருசு. கம்பேர் பண்ணிருப்பாங்க இன்னொரு பெரிஸ்கோப் பக்கத்துல வச்சு. அது வேற ஒரு இதுல இருந்தது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதான் 15 அல்ட்ரா டிஸ்பிளே கீழே உடனே தான் வந்துரும் போல இருக்கு. இந்த கேமரா வந்துரும் போல இருக்கு. உண்மைதான். ஆனா உங்களுக்கு இப்படி இம்பாக்ட் ஆச்சுன்னா மேபி கொஞ்சம் ஹார்டா இருக்குமோன்னு தோணுது. பாப்போம், உள்ள இன்டகிரேட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வரட்டும், 17 அல்ட்ரா வரட்டும், நம்ம அது எந்த விதத்துல எல்லாம் மாஸ் பண்ணுதுன்னு பாப்போம். நம்ம ஊருக்குடா, இந்தியாவுக்கு எப்படி டைம் எடுக்கும். ஆனா இப்பயே இது வந்து நம்ப முடியாத அளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட்வேர்ல நல்லா இருக்கு. அது எப்படின்னு தெரியல. அடுத்த ஒரு அப்டேட் பாயாசம் எங்களுக்கு வரும், நாங்க அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு செத்துடுறோம். முடிஞ்சா நாங்க 15 அல்ட்ரா ரீவிசிட் போட முடிஞ்சா போடுவோம். ஏதாவது பிரைஸ் கம்மியா உங்களுக்கு கிடைச்சா என்ன சொல்லுங்க. எப்படி இதுதான் அது. ஸோ உள்ளே ஃப்ளோட் ஆகி மூவ் ஆகணும்ல, மாதிரி அணிவகுத்து பயங்கரமா. ஆமாங்க, ஸோ மேசிவா இருக்கு. குட் குட் குட். ஆமா, இதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் நாங்க ரொம்ப நாளா ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபீச்சர் வந்து இப்போ வருது. என்னது? யூடியூப் இஸ் ரோலிங் அவுட் a நியூ ஆப்ஷன். என்னன்னா ஷார்ட்ஸை வந்து நீங்க சர்ச் ரிசல்ட்ஸ்ல இருந்து ஹைட் பண்ணிக்கலாம். சீரியஸாவாடா? ஆமா, இதுக்கப்புறம் வரும். நான் பீட்டா யூஸரா? அப்படியா? செக் பண்ணுங்க. எதை சர்ச் பண்ணாலும் இந்த ஷார்ட்ஸ் குறுக்கால வரும். கடந்து போறதுக்குள்ள வெறுத்து போயிடுவோம். நான் கிளிக்ஸ் கீபோர்டுன்னு கொடுத்தா கருமத்து அதுல இருந்து குறுக்க புந்து பாஞ்சிட்டு வந்தது. டேய், கிளிக்ஸ் கீபோர்டுக்கு காட்டுறானா ஷார்ட்ஸ் வந்து காட்டுது கிளிக்ஸ் கீபோர்டுக்கு. யூடியூப்ல இது ஒரு நல்ல ஃபீச்சர். இல்ல சந்தோஷம். நியாயமான்னு கேக்குறேன் நான். நியாயமா கொண்டு வந்து எதை கொண்டு வந்து காட்டுறீங்க நீங்க? ஏன்னா ஷார்ட்ஸ் தேவையே இல்லைங்கிற ஒரு செட் நான் கேட்கவே இல்லையே. நானே என்னன்னா ஒரு Q&A லெவல்ல இல்லாட்டி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் லெவல்ல ஒரு வீடியோ பார்க்கலாம்னு நினைச்சா ஷார்ட்ஸ் வருது. அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஷார்ட்ஸா தள்ளிட்டு. ஐயோ, ரொம்ப டேஞ்சரஸ். நான் இப்போ கேட்க நீங்களும் என்னடா ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னு. நம்ம எங்க போடுறோம்? இதுல எங்க இருக்குமா செட்டிங்ஸா? சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணாலே ஷார்ட்ஸ் தான் வந்து தொலையுது இப்பயும். பண்ணீங்களா இப்ப? ஆமாடா, இங்க பாருடா, நான் கிளிக்ஸ் இன்னைக்கு காலைல சர்ச் பண்ணேன்டா. இது கிளிக்ஸ் கம்யூனிகேட்டர். உடனே பாரு எப்படி எடுத்ததுமே வருது. இந்தியன் அவங்க என்ன சொன்னாங்க? ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஒர்க் ஆகுதுங்க. இது அப்கமிங் தான், வரும் இனிமே. ஆனா நீங்க பீட்டா யூசர் உங்களுக்கு வந்திருக்கணுமே, வரலையேன்றதா ஏன் இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. இப்ப அவங்களை வச்சுட்டு இது ஒரு பெரிய தொல்லை. ஆனா வந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. நல்ல ஃபீச்சருங்க அது. ஆக்சுவலா டைம் சேவ் ஆகும். இப்போ வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா ஊர் பேர் தெரியாத இத்து போன குரூப் எதுல மாட்டிக்கிட்டு அவனுக்கு எதையோ போட்டு அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணி அதனாலே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இருப்பீங்க.
அந்த குரூப் போட்டு வெளில வந்ததுக்கு வாட்ஸ்அப் ஆப்பே ஓப்பன் பண்ணாத மாதிரி இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இதுவும் சர்ச்லயும் சரி எல்லா இடத்துலயுமே இந்த ஷார்ட்ஸ் வரலன்னா டைவர்ட் ஆயிடுது வண்டி. இது வரலன்னா ஷார்ட்ஸ் வரலன்னா வந்தது நம்ம ஃபுல் லென்த் வீடியோ பார்க்க வந்திருப்போம், அதை மட்டும் பார்ப்போம், அமைதியாக கிளம்பி போயிடுவோம், பீஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கலாம். சீரியஸா. ஸோ அது வந்து ஒரு பெரிய பாயிண்ட் தான், பார்ப்போம். அப்புறம் இன்னொன்று பார்த்தியா, Pixel 9 சீரிஸ்க்கும் இப்போ அந்த ஏர்ட்ராப் வரப்போகுது. அதாவது ஆண்ட்ராய்ட் டு ஐஃபோன் வந்து நீங்கள் ஈஸியாக ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஆமாங்க. ஸோ வி ஆர் வெயிட்டிங். ஃபியூஜி ஃபிலிம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குட்டி ஹேண்ட்ஹெல்டு டிவைஸு, அதிலே பிரிண்ட்டும் பண்ணலாம் எடுக்கிற ஃபோட்டோவை. அங்கே சைடில் ஒரு ஸ்லைடர் இருக்கும், அந்த ஸ்லைடர் வச்சு எந்த வருஷத்தில் எடுக்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அது ஆக்சுவலாக பியூராக சாஃப்ட்வேரோட, இப்போ ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல இந்த ஃபோன்ஸ்லாம், அந்த மாதிரி அவங்க நேட்டிவ் ஃபில்டரோட கொடுத்துட்றாங்க. ஹைலைட் என்னன்னா இப்போ அந்த ஃபில்டரோட சேர்த்து நம்ம சாஃப்ட்வேரில் ப்ராசஸ் பண்ணி எடுத்துட்டு உடனே பிரிண்ட் கொடுத்தா பிரிண்ட் ஆகிடும். ஓகே. ஸோ உனக்கு ஃபோட்டோ வேணுமா வீடியோ வேணுமாங்கிறதுக்கு இங்கே ஸ்லைடர் இருக்குது, அதை வச்சு நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் ஃபோக்கஸா இல்லாட்டி வைடு ஃபோக்கஸா எல்லாமே நீ வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ வித்தியாசமாக இருக்குடா, ஒரு வித்தியாசமான ஒரு கேமரா, நல்லா இருந்தது. அவங்க வந்து அழகாக என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுத்துட்டு அப்பயே பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே. ஸோ அது பிரிண்ட் பண்ணி வெளியே வந்துடும். ஸோ நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு இனிஷியேட்டிவ், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பக்கமாக சைனாவில் வந்து லெனோவோ கம்ப்யூட்டரில் வந்து டிஸ்பிளே பாறேன் நார்மலாக எப்பயும் மாதிரி இருக்கா, அப்புறம் டிஸ்பிளே வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னா 21:9 மாதிரி மாறிடும். சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறது. கர்வ் டிஸ்பிளே பேனல்லாம் போய் தனியாக வாங்கிட்டு இருப்போம், தேவையில்லை, ஒரே ஸ்க்ரீனே மல்டி ஸ்க்ரீன் மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாமே ஃபியூச்சரில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் என் டைம் லைனில் இருக்குது. அப்புறம் ஒருத்தர் Nokia 9P ரிவ்யூ போட்டிருந்தார். அதோடு இப்போ என்ன ஹைலைட்னா சாம்சங்கோட 200 MP சென்சாரை தான் அடுத்த ஜென்ரேஷன் அட்லீஸ்ட் 2027 உனக்கு ஐஃபோனில் வந்து சாம்சங்கோட 200 MP சென்சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐஃபோனில் 200 மெகாபிக்சலா? ஆமாம், சாம்சங்கோட சென்சார். ஸோ இவ்வளோ நாளாக ஐஃபோன் வந்து எப்பயுமே, அதாவது ஆப்பிள் வந்து இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, 48 தானே வச்சிருக்காங்க. ஆமாம், அதான் சோனியோட சென்சார்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ சாம்சங் மோஸ்ட்டாக சொல்ல மாட்டாங்களா அவங்க என்ன சென்சார் வச்சிருக்காங்க, சென்சார் யாருதுன்னு சொல்லுவாங்க, சென்சார் நேம் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, சென்சார் ப்ரொவைட் பண்ணுறது சோனி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ சாம்சங் அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, குவால்காம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராசர் ஃபேப்ரிகேஷனுக்கு வந்து TSMC தானே போவாங்க, 2 நானோமீட்டருக்கு வந்து நேராக போயிட்டாங்க. சாம்சங்கா வாங்க செல்லாம் அப்படின்னு. ஸோ இப்போ சாம்சங் காட்டில் மழை என்ன மாதிரி சாம்சங் சைடில் வந்து நிறைய பேர் மூவ் ஆகிறாங்க. இருந்தாலும் சாம்சங் நம்பலாமா? இது வரைக்கும் 8 Gen 1 அப்படிதான் இருந்துச்சு, 7 Gen 2 கொஞ்சம் 8 Gen 1 இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து சாம்சங் கிட்ட போய் ஃபேப்ரிகேட் பண்ண ப்ராசஸ்லாம் இருக்கு. ஸோ இது பார்ப்போம், திரும்ப வந்து கம்பேக்கா என்னன்னு தெரியும். பட் நம்பிக்கை இல்லாமல் ரிஸ்க் எடுப்பாங்களான்றது தான் இப்போ கேள்வி. சும்மா போய் ரிஸ்க் எடுக்க முடியாது, மார்க்கெட் அடி வாங்கிடும். பார்க்கலாம். Dimensity வந்து இப்போதைக்கு TSMC கிட்ட இருக்கான்ல. ஸோ இது இந்த காம்படிஷன் ஆக்சுவலாக தேவைடா. ஏன்னு பார்த்தோன்னா TSMC மட்டுமே இருக்கிறனால என்ன ஆயிடுது, எல்லாத்தோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. மாதிரி இரிட்டேட் ஆகுது. அவன் ப்ரைஸ் ஏற்றிட்டு உட்காந்துருப்பான், நம்ம வாங்கிட்டு இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் காம்படிஷன் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ப்ரைஸ் குறையும். இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. X300 Ultraல வந்து 8 Gen 5 கண்டிப்பாக இருக்கும். பட் 200 MP பிரைமரி 200 MP பெரிஸ்கோப்னு போட்டிருக்காங்க. இதில் வேற கன்னியூஸ் ஜூம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிரைமரி சென்சார் வந்து 50 MP இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுவே நல்ல சென்சாராக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா வந்து 200 MP சென்சார் லிட்டியா 901 தான் கண்டிப்பாக இருக்கும். பட் அதில் ஆப்டிகல் ஜூம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னும் அப்புறம் ஃப்ரண்ட் கேமராலாம் சேர்த்தா ஒரு 550 மெகாபிக்சல் வருதா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ 1000 மெகாபிக்சல் கூட வச்சுக்க. ஆக்சுவலாக குவால்காம் வந்து தனிப்பட்ட முறையில் என்ன போட்டுருப்பானா, இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் போட்டுருப்போம். ப்ராசரில் ISP ஆல்ரெடி ஒர்க் ஆகும் இதுக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுல கண்டினியூஸ் ஜூம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இப்போ 1x இருக்கு இல்லையா, 1x வந்து 35 mm தான். ஸோ அந்த 35 mm இருந்து உனக்கு வந்து 85 mm வரைக்கும் வேற ஒரு ஜூம் இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு கிளைம் இருக்கு. பட் அது வந்து பாசிபிளான்னு இப்போதைக்கு தெரியல. பட் இப்போதைக்கு என்னன்னா, கொஞ்சம் கேமரா எந்தூசியாஸ்ட் பிளஸ் ஆல்ரெடி வந்து Xiaomi 17 Ultraல இருக்க பெரிஸ்கோப்போட சைஸை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து நாட் பாசிபிள்னு. ஸோ அதுதான் ஃபேக்ட். பட் என்ன ஏதுங்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இடம் இல்லை, அதுதான் சேலஞ்சு. சீரியஸா யோசிச்சு பாரு, 2 200 MP சென்சார் வச்சாலே எவ்வளவு பெரிய இடம் பிடிச்சிரும். மற்ற சென்சாரே வைக்க முடியாது, போனும் வெயிட் ஆயிடும். எங்க இங்கேயே வந்துடும் எல்லாமே. சும்மாவே இப்போ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோன்னா, என்னதான் X300 Pro நல்ல போனா இருந்தாலும் கூட X300 Proவே கையில் எடுக்கும்போது வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வித்தியாசம் தெரியுது ப்ரோன்னு சொல்றாங்க. முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் ஹெட் ஹெவியா மாறிடுச்சு கேமராலாம். என்ன பண்றது? இல்ல அதான் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு கிரேசியான விஷயம். இப்போ 200 MP வச்சா அதுவே வெயிட் ஆயிடும். ஆமா. சரி, அடுத்து என்னன்னா, பிக்சல் வந்து என்ன பண்ண போறாங்க, AOSP இமேஜஸ் வந்து எப்பயுமே 4 தடவை புஷ் பண்ணுவாங்களாம். ஒரு குவார்ட்டருக்கும் புஷ் பண்ணுவாங்க. அப்போ பிராண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா, அந்த AOSP இமேஜ்ல தான் சேஞ்சஸ்லாம் இருந்ததுன்னா அதை அவங்களும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயர்லி ட்வைஸ் தான் இனிமேல் புஷ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இயர்லி ட்வைஸ் தான் AOSP இமேஜஸ் சேஞ்சஸ் வரும் அப்படின்னா, இப்போ யாருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னும் போது ஒரு பக்கம் யோசிச்சா பிக்சலுக்கு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா பிக்சல்ல தான் ஃபர்ஸ்ட் அப்போ எல்லா ஃபீச்சர்ஸும் வர மாதிரி இருக்கும். அப்புறமா தான் மக்கள் வந்து, அதாவது மற்ற பிராண்ட் அதுக்கப்புறமா தான் அந்த AOSP இமேஜ் எடுத்து அது மேலே உட்காந்து ஒர்க் பண்ணி அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். ஸோ அதனால ஒரு வகையில் பார்த்தா பிக்சல் யூசர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ப்ளஸ். அதாவது ஆண்ட்ராய்டில் வர ஃபீச்சர்ஸ் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஓனா ஒரு ஸ்கின் இருக்கு. இப்போ MI HyperOS
அப்புறம் ஆக்சிஜன், கலர் வாய்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்கின் அது வந்து இதுக்கு மேலே போடுறது, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமா, இன்பில்டா ஆண்ட்ராய்டோட வர ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக வரும். அது ஏன்னா எக்ஸ்க்ளூசிவா பிக்சல். டெக்ட்ராய்டர் அப்படின்றதுல வந்து ஒரு போஸ்ட் பார்த்தேன், என்னால தாங்கவே முடியல. நான் வந்து S24 Ultra எப்பயுமே கேரி பண்ணிட்டே தான் இருப்பேன். நான் எங்க போனாலும் ட்ரெயின்ல இருந்து நான் கீழே விழுந்தாலும் அது என் கூட தான் இருக்கும், கிரெயின்ல இருந்து நான் விழுந்தாலும் கூட தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டு நான் குளிக்க போகும்போதும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் ஷாம்பு படும்போதும் யூஸ் பண்ணி என்னையா சொல்ல வர அப்படி இருந்தது. எப்பயுமே என் கூடயே தான் என் ஃபோன் இருக்கும். நான் குளிக்கும் போது ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு இருந்தேன்னா மூஞ்செல்லாம் வேற நுறையா இருந்ததா, கரண்ட் போயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஷவர் வேற தண்ணி கொட்டிட்டு இருந்தது. டக்குன்னு போனை கையில எடுக்கும்போது வெட்டச் வேற அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு புரியாம மூஞ்செல்லாம் ஷோப்பு நுறையோட இருக்கும்போது எப்படிடா நான் இங்க இருந்து போறேன்னு யோசிச்சேன். S24 Ultra கையில எடுத்து S-Pen வெளியில எடுத்து அதை வச்சு யூஸ் பண்ணி ஃபிளாஷ் லைட் அடிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வெளில போனேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இந்த அந்த ஆயிலி சுச்சுவேஷன், கிரீசி சுச்சுவேஷனை S24 Ultra எப்படி சமாளிச்சது பாத்தீங்களா? ஒரு அல்ட்ரா யூசர்ஸ் இருந்தீங்கன்னா அப்படின்னு போட்டிருந்தது. அதான் அப்படின்னு போட்டிருந்தது. எனக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, காக்கி சட்டையில பேசுவாங்க தெரியுமா, ஒரு நாள் ஆட முடியுமாட்டோ அப்படின்னு கேட்ட மாதிரி அப்படிதான் இருந்தது. தாம் தரிகிடன்னு இது ஒரு யூஸ் கேஸ்ன்னு இதை வேற யூஸ் கேஸ்லாம் விட எனக்கு செம்ம சிரிப்பு. நான் தான் போட்டுட்டு S24 Ultra நல்ல பொண்ணு சொல்றான், நம்பிட்டு போறேன், அதுக்காக இப்படிலாம் இவ்வளவு டிராமா பண்ணாரான்னு நான் போட்டேன். இல்ல இந்த ஆப்பிள் வாட்ச் வந்துச்சுன்னா ஆப்பிள் வாட்சை வந்து அதை எப்படியாவது வந்து திணிச்சிடணும்ட்டு இந்த மலையில இருந்து அவர் விழுந்துட்டாரு, அதை அந்த ஆப்பிள் வாட்ச் SOS தான் காப்பாத்துச்சு, அவருக்கு மூச்சு இருக்குன்றதே இந்த ஆப்பிள் வாட்ச் தான் சொல்லுச்சு. ஏன் ஆப்பிள் பண்றீங்க? இவன் அதையும் தாண்டி இவர் போயிட்டாரு, குளிக்கிறவரையும் போயிட்டாரு. ஆக்சுவலா சோனி போன்ஸ்க்கு வந்து ஏன் IP65 68 இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல வருடங்களா, இப்போ இல்ல 10 வருஷமாவே நீ எடுத்துக்கலாம். அது ஏன்னா அவங்க ஷவர்லையும் யூஸ் பண்ணுவாங்க, சரியா, கூட யூஸ் பண்ணுவாங்க. அதனால சரிங்க. இது நம்ம மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, கௌதம் வந்து ரியல் இன்சிடென்டா நம்புகன்ட்டாரு. இவன் வந்து இதை பார்த்ததுமே காண்டாயிடுச்சுன்னு நிரஞ்சன் போட்டிருந்தான். இதை மட்டும் சாம்சங்காரன் பார்த்தானா S-Pen இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கானா அது தூக்கிட போறான்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாரு பிரசன்னான்னு. S-Pen உயிரை காப்பாத்தி நன்றி சொல்றாரு. அவரை போய் கிண்டல் பண்றீங்களே ஆண்டவரேன்னு இவர் போட்டிருந்தாரு. ஆனா அவர் சொன்னது நம்புற மாதிரியா யாருக்குன்னு எனக்கு இருந்தது. நீங்க S-Pen தூக்குறது கூட பிரச்சனை இல்லை, S-Pen தூக்குனதுக்கு அப்புறம் இப்ப குளிச்சுட்டு இருக்கும்போது S-Pen இன்சர்ட் பண்ற இடத்துக்குள்ள தண்ணி போய்கிட்டு இருக்கும். ஆமா, நானும் அதான் யோசிச்சேன். இல்ல எனக்கு சும்மாவே இந்த போன்லாம் வாட்டர் டேமேஜ் ஆயிடுது ஈஸியா. இதுல வேற நம்மளே ஒரு வலியும் கொடுத்துடுறோம், அது சும்மாவா இருக்கும். என்னமோ கூகுறான் டைம் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. நண்பா என் காதுகள் பாவம் இல்லையா. ஸோ அதான் இந்த மாதிரி நிறைய கூத்துகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குங்க. பாப்போம் இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு. சென்ற வாரம் பாத்தீங்களா இந்த மாதிரி ரியல்மி வந்து ஓப்போட, ஆமா ஆக்சுவலா அது இணைஞ்சுதான் இருக்கு இது. ஆனா இதுக்கப்புறம் வந்து என்னன்னா சப் பிராண்டா இல்லாம இதுக்கப்புறம் ஓப்போட இணைஞ்சிரும். இதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வருது அப்படின்னா ரியல்மில வந்து பை ஓப்போ அப்படின்ற மாதிரி வரலாம். அதே மாதிரி ஓப்போ சர்வீஸ் சென்டர் அன்னைக்கு தான் ரியல்மிக்கு இனிமேல் சர்வீஸ் சப்போர்ட் ஃபியூச்சர்ல இருக்கும், அது அஃபிஷியலா சொல்லுவாங்க. அப்போ வந்து ஓப்போட இணைஞ்சவங்களா நீங்களும் ஆயிடுவீங்க. இனிமேல் உங்கள் கேமராலையும் பவுடர் அடிக்கப்படும். சரி ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான நியூஸ். வேறு சில நியூஸோட நம்ம திரும்பி அடுத்த வாரம் சந்திப்போம். ஆக்சுவலாக இன்னும் நிறைய நியூஸ் இருக்குது, பட் கண்டிப்பாக இந்த வாரமும் ஏகப்பட்ட நியூஸஸ் வரும். நிறைய ரிலீசஸுமே இருக்குது. ஏன்னா போக்கோ M8 நீங்கள் பார்த்துருப்பீங்க. M8 வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் ரிலீஸ் ஆன Note 15 அதுதான் வந்து வாட்டி இவனை அடிச்சுக்க முடியாது. ஏன்னா போன வாட்டி பாத்தீங்கன்னா Note 14 ப்ரோவை அப்படியே X7 விட்டுட்டாங்க. ஆமா, X7 தான் வந்து Note 14 ப்ரோ. Note 14 ப்ரோ ஒரு சேஞ்சஸ்மே இல்ல. ஆனா பிரைஸ் பாத்தீங்கன்னா அவன் 21,000னா இவன் 15,000. அது கொஞ்சம் அப்புறம் ஏன் நான் அதை வாங்கணும், X7 வாங்கிப்பேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இந்த வாட்டி இவங்க வந்து M8ல கம்ப்ளீட்டா இதுல வந்து 108 மெகா பிக்சல் வித் OIS. ஆமா, ஆனா அதுல பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் வித்தவுட் OIS பிளஸ் 2MP மேக்ரோலாம் உங்களுக்காக கொடுக்குறாங்க. 2MP மேக்ரோ இல்ல, அது 2MP ஆக்சிலரி கேமரா. சரியா, டம்மி கேமரா தான். சரி, மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போனே கொஞ்சம் டம்மி மாதிரி தான் இருக்கும். அதான் கேமரா மட்டும் இல்ல டவுன் சைட் பண்ணிருக்காங்க. மத்தபடி பார்த்தா இந்த போன்ல இருக்க மாதிரியான பேட்டரி சைஸ் தான், டிஸ்பிளே எல்லாம் இதே தான். ஆமா ஆமா, அந்த கேமரா மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. குறைச்சிட்டு அதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17K 18K இல்ல 16 பார்த்தேன். அது கார்ட் ஆஃபர் போட்டா, இதுவும் கார்ட் ஆஃபர் போட்டா தான் 20,000 அப்படி பார்த்தா. அப்புறம் 16Kன்றது வந்து நீங்க முத நாளே போய் வாங்கினாதான் 16K, அப்படி இல்லைன்னா 18,000 தான் கார்ட் ஆஃபர் போட்டு. ஓகே, அப்ப இது கார்ட் ஆஃபர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி. சரி, ஏதோ பண்ணிட்டு போறாங்க. எப்படியும் நம்ம வாங்க போறது இல்ல, அது ஆன்லைன் ஒன்லி மார்க்கெட்டுக்கு தான் அது போட்டிருக்காங்க நிஜமாவே. ஆனா அதோட கார்ட் ஆஃபரோட 15 வாங்குறதே பெட்டர். ஏன்னா இதுல இருக்க கேமராவது நல்லா இருக்கு. இதை வச்சு நாங்க எடுக்கிற போட்டோ சாம்பிள் போடுறோம் பாக்குறீங்களா, போட்டோம். நிஜமா கேமரா வந்து நல்லா பண்ணிருக்காங்க. ஆமாங்க, சரி நோட் பண்ணிக்கோங்க. சரி பார்ப்போம் இன்னும் எவ்வளவு தூரம் போகுதுன்னு. ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். பார்க்கலாம். பாய், ஹாப்பி பொங்கல்.